தீபாவளி போனஸ் டைரக்டர் ஜெயபாலோட இயக்கத்துல விக்ராந்தும் ரித்விகாவும் சேர்ந்து நடிச்சு வெளியான ஒரு படம் தான் தீபாவளி போனஸ். போன மாசம் தீபாவளிக்கு முன்னாடி அக்டோபர் 25ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கு. அப்ப நான் இருந்த இடத்துல எங்கேயுமே தியேட்டர்ல ரிலீஸ் ஆகல அப்படின்றதுனால என்னால பார்க்க முடியல. இப்ப ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்கு ஆஹா அப்படின்ற ஒரு தளத்துல, அதனால நான் பார்த்தேன். இந்த படத்தோட ஒன்லைன் எதுக்கு சொல்லணும், அதான் டைட்டிலே இருக்கு. தீபாவளிக்கு கூட ஒரு நாள் லீவு கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க சமயத்துல லீவு கூட வேணாம், அந்த ஒரு நாள் சிறப்பா கொண்டாடுறதுக்கு போனஸ் இருந்துச்சுன்னா போதும் அப்படின்னு நினைக்கிற பல குடும்பங்கள் இங்க. அப்படி 1000-2000 கஷ்டப்படுற ஒரு குடும்பத்துல தீபாவளி போனஸ் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத காட்டியிருப்பாங்க இந்த படம். இந்த மூவியை ரொம்ப பெரிய செலவுல எடுக்கல, சாதாரண கேமரா யூஸ் பண்ணிருக்காங்க, மியூசிக்லாம் பெருசா கண்டுக்கிறல. இருந்தாலும் இந்த படத்தை நம்மள கடைசி வரை உட்கார்ந்து பார்க்க வைக்கும். அதுக்கு காரணம் அந்த மிடில் கிளாஸ் அப்படின்ற ஒரு டேக். என்னால அந்த விக்ராந்தோட பையனோட இடத்துல என்னைய வச்சுட்டு விக்ராந்தோட இடத்துல எங்க அப்பா வச்சு என்னால பார்க்க முடியும். அந்த படத்துல வர்ற குடும்ப அளவுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படலைனாலும் கஷ்டப்பட்டிருக்கோம். அப்படி ஒரு விஷயத்தை தாண்டி தான் நம்ம வளர்ந்து வந்திருக்கோன்றதை நினைக்கும் போதே அந்த படம் நம்மளுக்கு ஈஸியா கனெக்ட் ஆகும். கடைசியா ஒரு பாயிண்ட், இந்த படத்துல முக்கியமா ஒரு விஷயத்தை சொல்லியே ஆகணும், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்துல வில்லனே கிடையாது. இந்த ஃபீல் குட் மூவி அப்படின்னு வாங்கல, அந்த டேகை தூக்கி இந்த படத்துக்கு டவக்கன் குத்தி விட்டு போய் நாளைக்கு நாளை கழிச்சு வீக்கெண்டு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஆஹா சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுன்னா அந்த படத்தை பாருங்க. இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்று இருக்கு. ஐயோ மைண்ட் வாய்ஸ் சத்தமா பேசுறேன், அது விடுங்க, படம் சூப்பரா இருக்குப்பா.